ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ரீசெண்டாக அதாவது லாஸ்ட் மந்த் ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். அங்கே போயிருந்தப்போ அடைக்கு யூஸ்வலாக அவியல் தானே கொடுப்பாங்க. அவங்க அவியலோடு சேர்த்து வத்த குழம்பும் கொடுத்துருந்தாங்க. நல்ல டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி சாப்பிட்றதுக்கு. இடியாப்பத்து கூடவும் இந்த வத்த குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, அது இப்போ ட்ரை பண்ணுறேன், எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு லைம் சைஸ் புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட நான் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உப்பு, அதாவது நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கும்ல, அதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டு, உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான சாமான்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லெண்ணெயில் அது தாளிச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு, பெருங்காயம் போட்டுட்டு, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. சின்ன வெங்காயம், பூண்டு நல்லா நிறைய நீங்கள் உரிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம காய் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வெந்தயம் லைட்டாக நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இந்த வத்த குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயம், பூண்டெல்லாம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். நீங்கள் கரைக்கிறப்பே, அதாவது புளி கூட கரைக்கிறப்பே மஞ்சத்தூள் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. இது கிட்டத்தட்ட சிம்மில் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதித்து வந்தால் தான் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். அண்ட் நான் யூஸ்வலாக அந்த புளி சம்மந்தப்பட்ட குழம்புகளில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போடுவேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுடைய இஷ்டம். அது இந்த டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா அந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்குனீங்கன்னா அருமையான வத்த குழம்பு ரெடி ஆகிடும். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்க வெந்தயத்தூள், இது ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்திங்கன்னா கசப்பெடுக்கும். இப்போ நீங்கள் இறக்குனீங்கன்னா அருமையான வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, இடியாப்பம், அடை, அதுக்கப்புறம் நல்ல சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட, தயிர் சாதத்துக்கு கூட இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.